Morning champions, Professor Ross Lennon from Government College of Technology. I might be technical champion Nidhar Anand. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் தான் தெரிஞ்சுக்க போறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டக்டிலிட்டினா என்னன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கணும். டக்டிலிட்டினா என்ன? டென்ஷன் ஃபோர்ஸ் கொடுத்து வயரா மாத்த டக்டிலிட்டி சொல்றாங்க. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா டக்டிலிட்டினா எபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் டு டிஃபார்ம் அண்டர் டென்ஷன். டென்ஷன் கொடுக்கும்போது உருமாறுற தன்மைக்கு பேர் தான். அதே வந்து கம்ப்ரஷன் கொடுக்கும்போது உருமாற தன்மைக்கு பேரு malleability. The ability of material to deform under compression வந்து malleability. இப்ப ability of material, it is the inability of material to withstand the ability of material not able to withstand the shock load. The ability of material not able to withstand the shock load. The ability of material not able to withstand the shock load. ஓங்கி அடிக்கணும் கண்ணாடியில என்ன ஓங்கி அடிக்கணும் கண்ணாடி என்ன உடைஞ்சிடும். அது உடையும் தன்மை brittleness என்னன்னா ability of material not able to withstand the shock load. The ability of material to withstand the shock load வந்து toughness. So தாங்கக்கூடிய தன்மை தாங்கும் தன்மை. toughnessனா தாங்கக்கூடிய தன்மை. அது உடையும் தன்மையை வந்து நம்ம என்ன சொல்றோம் இங்கிலீஷ்ல தாங்கும் தன்மையை toughness சொல்றோம். சோ இங்க என்னன்னா இப்ப டஃப்பா இருக்க ஒரு மெட்டீரியல் அப்படினா என்ன அர்த்தம்னா ability of material to absorb the more amount of energy அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். சோ எனர்ஜி வந்து எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லவன்டா அப்படி சொல்லுவாங்கல்ல வடிவேல் காமெடியில எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறா ரொம்ப. அதே போல எவ்வளவு எனர்ஜி கொடுத்தாலும் எவ்வளவு இம்பாக்ட் ஏர் லோட் கொடுத்தாலும் அதை வந்து தாங்கிட்டே இருந்தா அந்த மெட்டீரியல் பேரு டஃப் மெட்டீரியல் அப்படின்னு. டஃப்பான மெட்டீரியல்னா வந்து it has ability to absorb the shock load. என்ன அதான் தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா hardnessனா வந்து resistant to the indentation. அது ஒரு புள்ளியில் நசுக்குதல். நம்ம நகம் ஆடா இருக்கா இல்லையா அப்படிங்கறது ஒரு புள்ளி வச்சு நசுக்கி பார்த்தா ஆடா இருக்கு. கண்ணு ஆடா இருக்கா இல்லையா புள்ளியில நசுக்கி பார்த்தா உள்ள போகுது பார்க்கணும். அது கண்ணு வந்து சாஃப்ட், நகம் வந்து ஹார்ட். ஸ்கல்லுக்குள்ள ஒரு புள்ளி வச்சு நசுக்குறோம். என்ன ஆகுது? கை உள்ள போதா இல்ல ஸ்கல். அப்ப ஸ்கல் ஆடு இருக்கு. சோ ஸ்கல் ஆடு, நெயில் ஆடு, சீக் வந்து சாஃப்ட் அப்படி இருக்குங்க. அப்ப இண்டென்டேஷன் ரெசிஸ்டன்ட் டு பெனிட்ரேஷன் தான் வந்து இண்டென்டேஷன் சொல்லுவாங்க. அத ஹார்ட்னஸ் சொல்லுவாங்க. இப்ப இந்த எல்லாமே வந்து எந்த டெஸ்ட்ல கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது தான் தேவை. டக்டிலிட்டி எந்த டெஸ்ட்ல கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது என்ன சொல்றாங்க? So ductility can be tested by tension test. டக்டிலிட்டி வந்து டென்ஷன் டெஸ்ட்ல நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டஃப்னஸ். Its toughness is determined by impact testing. டஃப்னஸ் வந்து நம்ம இம்பாக்ட் டஃப்னஸ்னா என்ன சொல்றோம்? ability to absorb the shock load or impact load. It is amount of energy absorbed when the shock load is applied. So amount of strain energy absorb பண்ணுவாங்க. அடுத்து fatigue பொறுத்து சொல்லும்போது இப்ப ஸ்ட்ரென்த்னா என்னன்னா the ability of strength என்ன சொல்லுவாங்க? It is a ability of material to withstand the deformation. அதாவது to withstand the deformation against the external load அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி maximum internal resistance offered by the body against deformation when subject to external load சொல்லலாம். ஸ்ட்ரென்த்னா deformationக்கு எதிரா பலமா இருக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த். fatigue strengthனா the ability of material to withstand the cyclic load தாங்குற தன்மைக்கு பேர் என்னது? fatigue limit அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு குறிப்பிட்ட மில்லியன் சைக்கிள் வரைக்கும் தாங்குது அப்படின்னா அது வந்து endurance limit சொல்லுவாங்க. மில்லியன் சைக்கிள் வரும்போது endurance limit சொல்லுவாங்க. சோ endurance limit வந்து எதை வச்சு இது பண்றாங்க? So endurance limit can be determined by fatigue test. அதே போல resistance to penetration is what hardness test. சோ இந்த இதுல செக்ஷன்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம வந்து